பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய அன்பின் நிமித்தம் உம்மண்டை வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை குணப்படுத்தும், எங்கள் கண்களை குணப்படுத்தும். எங்கள் கண்களில் இருக்கிற எல்லாவித பிரச்சனைகளையும் பலவீனங்களையும் நீக்கி போட்டு குணப்படுத்தும். கர்த்தாவே, கண்கள் சரீரத்தின் விளக்காயிருக்கிறது என்று உம்முடைய வசனம் சொல்லியிருக்கிறது. எங்கள் கண்கள் ஒளியை இழக்கும் போது எங்கள் வாழ்க்கையே இருண்டு போகும். கர்த்தாவே, எங்கள் கண்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும். கண்களின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து சினிமா பார்ப்பது, டிவி பார்ப்பது, வீணாய் பொழுதை கழிப்பது போன்ற காரியங்களை நாங்கள் செய்தோம். அது நிமித்தம் எங்கள் கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கண்களில் பார்க்கக்கூடாத இச்சையான காரியங்களை பார்த்தோம். அதனால் எங்கள் கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, எங்கள் கண்களை குணமாக்கும். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை விடுதலையாக்கும். உம்மையன்றி எங்களுக்கு வேறு கதி இல்லை சுவாமி. நாங்கள் எங்கே செல்வோம்? யாரை கேட்போம்? கர்த்தாவே, உம்முடைய வல்லமை, எங்கள் கண்களை சிருஷ்டித்தவர் நீர், படைத்து உருவாக்கியவர் நீர், எங்கள் மேல் அதிகாரம் உள்ளவர் நீர். நீரே எங்கள் அதிகாரி. நீரே எங்களை குணப்படுத்தும். எங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமையுடையவர் நீர். எத்தனை குருடர்களை ஆண்டவரை இந்த உலகத்தில் மனித அவதாரத்தில் மேல் இருக்கும் போது தொட்டு குணப்படுத்தி இருக்கிறேன். எங்கள் கண்களையும் குணப்படுத்தும். கண்களில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். கண்களில் ஏற்பட்டிருக்கிற எல்லாவித பாதிப்புகளும் நீக்கி போகட்டும். பலப்படுத்தும். எங்கள் கண்களை பலப்படுத்தி எங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும், வெளிச்சமாக்கும், பிரகாசிக்க பண்ணும். கர்த்தாவே, கிருபையாயிரும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, நீர் பெரியவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் மிகவும் நல்லவர். எங்களை குணப்படுத்தும். ஆண்டவரே, வழி நடத்தும். எல்லாவித தீமைக்கும் அகற்றி, எல்லாவித தீமைகள், அக்கிரமங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட்டு எங்களை சுத்திகரித்து வழி நடத்தும். சமாதானம் தாரும், சந்தோஷம் தாரும். ஆவியின் கனிகளால் எங்களை நிரப்பும். ஆவியின் கனிகள் வெளிப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்பும். எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். எங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணாம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். மாரநாதா.